ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 25ஆம் நாள் பாடல். ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் எப்பொழுதெல்லாம் பூலோகத்தில் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மமே வெல்லும் என்பதை உலகுக்கு உணர்த்தவே கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரே. கொடுங்கோல் மன்னனாக ஆட்சி செய்தவன் கம்சன் தங்கையாகிய தேவகிக்கும் வசுதேவருக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து சந்தோஷப்படுகின்ற நேரத்திலே வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. கம்சன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். உன் தங்கையாகிய தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு ஆபத்து ஏற்படும் என்றவுடன் பாவம் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தவனாயிற்றே. அதோடு விட்டுவிடவில்லை, அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் அழித்து கொன்றான் அல்லவா. அதர்மம் பிறந்ததால் கம்சனை அழிக்க ஸ்ரீமன் நாராயணன் தேவகியின் வயிற்றில் உதித்தார். தேவாதி தேவன் இல்லையா? அவன் பிறக்கும் பொழுது இரவு 12 மணி இடி மின்னலுடன் நல்ல மழை பொழிய, தேவர்கள் ஸ்தோத்திரங்கள் பாட, பூமாரை பொழிந்து, தலையில் வைர கிரீடம் பளபளக்க, கழுத்தில் முத்து மாலை ஜொலி ஜொலிக்க, காதில் குண்டலம் அசைய, பட்டு பீதாம்பரத்தோடு காட்சி தந்தான் இல்லையா? அந்த காட்சி க்ஷண நேரத்தில் மறைந்து எல்லா குழந்தையை போல ஆயிற்றான். அதே இரவு நேரத்தில் நல்ல மழையிலே ஆதிசேஷன் குடைபிடிக்க நந்தகோகுலத்திற்கு வசுதேவர் அழைத்துச் சென்றாரே. அங்கே அவனுக்கு யசோதையும் தாயாக இருந்தவளாயிற்றே. ஏன், தசரதன் செய்த யாகத்தினால் அவன் 4 மகன்களை பெற்றான். அங்கே ராமாவதாரமாக எடுத்தார். ஆனால் தேவகியும் வசுதேவரும் யசோதையும் நந்தகோபுரம் செய்த தவத்தினாலன்றோ ஆபரணங்களோடு கிருஷ்ணர் பிறந்தார். ஓர் இரவுக்குள் தேவகியும் யசோதையும் செய்த பாக்கியம்தான் என்னே. ஸ்ரீ கிருஷ்ணனை தாலாட்டு பாடி மகிழ்வோம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.